கோவையில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் 4ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி இரட்டலை சின்னத்துடன் இதய தெய்வம் அம்மா அவர்களின் ஆட்சி தொடர சபதம் ஏற்போம் என்ற வாசகங்களில் அகல் விளக்குகளை ஏற்றிய அதிமுக தொண்டர்கள் மரியாதை செலுத்தினர். அது பற்றிய சிறப்பு செய்தி தொகுப்பு. இரும்பு மங்கை பேரு கொண்ட தங்க தலைவியே, அம்மா புலம்ப வைத்து எங்களை கருவில் நீங்க சுமக்கவில்லை. உங்க வயிற்றில் நாங்க பிறக்கவில்லை. நீங்க காணமா உயிர உள்ளத்துல கூட நீங்க தலைவியே, அம்மா எங்க தலை. பிரிவு தாங்க முடியல, உலகமே விடியல, மக்கள் இன்னும் விளக்கல. நினைச்சு நினைச்சு நீங்களும் போடு போட்டாங்க. எங்க இரும்பு மங்கை பேரு கொண்டு அம்மா யாருக்குமே இருக்காது உன்னோட துணிவே. வயது வரம்பு பார்க்காத உன்னோட பணிவே. மக்களுக்கு நீ தாய் என்ற உறவே. மக்களால் ஆனது, மக்களுக்காக ஆனது. போது அப்படி இங்க பாக்காதீங்க, அங்க பாத்துங்க. அங்க பாத்துங்க, அங்க பாத்துங்க. ஆனா போடல, அங்க பார்த்து போடுங்க. அம்மா அவர்களின் 4ஆம் ஆண்டு நினைவு நாளில் அனுஷ்டிக்கப்பட்டு இன்று ஒரு உறுதிமொழி ஏற்கின்றோம். எடப்பாடியார் தலைமையிலே மாண்புமிகு துணை முதல்வர் OPS தலைமையில் அனைவரும் ஒருங்கிணைந்து தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சருமான அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் மேயர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இன்றைய தினம் நம்ம எல்லாம் மீளா துயிலே சென்றளவு சீராட்ட சந்தன பேழையிலே மீளாதவர்கள் எங்களுக்கு 400 யுகங்களாக கழிகிற ஒரு நம்ம எல்லாம் விட்டு பிரிந்து சென்றிருக்கிற இதய தெய்வம்
தன்னலன் என்று தன் நலன் மறந்திட்டு வாழ்ந்து மறைந்திட்ட இதை எதையும் புரட்சி தலைவி இன்றைக்கு சமூக இடைவெளியை கடைபிடிக்கின்ற வகையிலே ஆங்காங்கே அம்மாவினுடைய திருவுருவப்படத்தை இதை அம்மாவினுடைய மரணம் இந்திய தலைநகரத்திற்கு ஏற்பட்ட ஒரு மாபெரிய பேரிழப்பு என்பது அகில இந்தியாவிலே இருக்கின்ற அத்துணை தலைவர்களும் வந்து புகழாஞ்சலி செலுத்துகின்ற ஒரு நிகழ்வை நாம் பார்த்தோம். மாண்புமிகு புரட்சி தலைவர் அமரர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிரித்துக் கொள்கின்ற அளவிற்கு ஒரு மகத்தான தலைவியாக நம்முடைய அம்மா அவர்கள் விளங்கினார். ஒரு வெற்றிகரமான அரசாக அரசு ஏழை எளிய மக்களை நோக்குமிகு எடப்பாடியார் அரசு அவர்கள் ஏழை எளிய மாணவர்களுடைய மருத்துவ கல்விக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து பெரிய சாதனையை நிகழ்த்தியிருக்கிறார்கள். நம்முடைய மண்டலத்திலே கோவையிலே அம்மாவர்களை வணங்கி ஒரு வீர சபதம் ஏற்கின்றோம். முதலமைச்சர் முதலமைச்சராகவும் மீண்டும் வரை அயராது பாடுபடுவோம் என்று அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் அனைவரும் இன்றிலிருந்து வேறுபாடின்றி முதல் ஓயாமல் 21 மக்களுக்காகவே நான் என்ற சூளுரையை ஏற்று எதற்காகவும் யாரிடத்திலேயும் கையென்னும் நிலை வந்துவிடக் கூடாது என்ற சபதத்தை மேற்கொண்ட கழக இணை ஒருங்கிணைப்பாளருமாகிய திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களையும் போடலாம் அங்க பார்த்து போட்டு அப்படியே ஓரமா நில்லுங்க. அப்படியே உள்ள வந்து மட்டும் பத்தாவது மகனே பேப்பர்ல வரணும். அண்ணா ஃப்ளெக்ஸ் மேல சரியா செலுத்தப்படுகிறது. இந்த நேரத்திலே சட்டசபை தேர்தல் இன்னும் ஒரு 150 நாட்களுக்குள்ளே காலகட்டங்களில் ஒற்றுமையாக இருந்து சட்டசபை தேர்தலிலே நம் ஆறாம்பரி தேர்தல் செல்ல வேண்டும். அவ்வாறு கொண்டு செல்வதாக இன்று அம்மாவுடைய நினைவூட்டி அனைவரும் 2 நிமிடம் மௌனமாக இருந்து அஞ்சலி செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
போடலாம் போடலாம் போடுங்க ரைட் அப்படி வேஸ்ட் அனுப்பிச்சு நீங்க போடுங்க அண்ணா போடலாம் போட்டு 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 வந்துருங்க எல்லாரும் போட்டு కొంచెం పైకి చూసి నీ తరగతి మంటే